Taste the Daily. அண்மை செய்தி. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவர்தம் நினைவு நாளில் போற்றி வணங்குகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவில், மக்களால் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் ஈடு இணையில்லா மக்கள் நலத்திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை பல்வேறு சோதனைகளையும் கடந்து மக்களுக்கான பாதையில் தொடர்ந்து பயணிக்க உயிராய் உணர்வாய் உந்து சக்தியாய் திகழும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவர்தம் நினைவு நாளில் போற்றி வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா வழியில் மக்களின் குரலாய் என்றென்றும் ஒலிப்போம், தீய சக்திகளின் ஆட்சியை விரட்டி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைதி, வளம், வளர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்பதே அம்மா அவர்களுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவர்தம் நினைவு நாளில் போற்றி வணங்குகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில், மக்களால் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் ஈடு இணையில்லா மக்கள் நலத்திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை அம்மா என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை பல்வேறு சோதனைகளையும் கடந்து மக்களுக்கான பாதையில் தொடர்ந்து பயணிக்க உயிராய் உணர்வாய் உந்து சக்தியாய் திகழும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவர்தம் நினைவு நாளில் போற்றி வணங்குகிறேன் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா வழியில் மக்களின் குரலாய் என்றென்றும் ஒலிப்போம், தீய சக்திகளின் ஆட்சியை விரட்டி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைதி, வளம், வளர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்பதே அம்மா அவர்களுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.